இப்போது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா பின்கழுத்தையும் முன்கழுத்தையும் ஒரே அளவாக வெட்டிட்டாங்க. எப்போவுமே நம்மளுக்கு பின்கழுத்தை விட முன்கழுத்து கொஞ்சம் ஏற்றமாக தான் போடுவோம், பின்கழுத்து தான் கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பின்கழுத்து அளவுக்கே முன்கழுத்தையும் சேர்த்து வெட்டிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இது நிறைய ஃபஸ்ட்டு தைக்கிறவங்களா இருக்கட்டும், கொஞ்சம் கவனம் குறைவாக வெட்டிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். நல்லா தைக்கிறவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை வரும். அந்த மாதிரி இருந்தால் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு. இப்போ இவங்களோட பின்கழுத்து நீளத்தை விட இந்த கழுத்து வந்து எவ்வளவு இறக்கமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இவங்களோட பின்கழுத்து நீளம் வந்து 6 இன்ச்சு, முன்கழுத்து நீளம் எவ்வளோ வேணும் அப்படின்னா 5 இன்ச்சு வேணும். இப்போது எவ்வளோ இன்ச்சு மைனஸ் பண்ணலாம்? 1 இன்ச்சு மைனஸ் பண்ணலாம். நம்மளுக்கு 5 இன்ச்சு வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம 1 இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணி இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும். எத்தனை இன்ச்சு நீங்கள் இறக்கியிருந்தாலும் அதுக்கேற்றாப்புல சில சமயம் 6 இல்லை 7 பின்கழுத்து வந்து 7 இருக்குது, நீங்கள் வந்து 7 இன்ச்சுக்கு முன்கழுத்தையும் வெட்டிட்டீங்க அப்படின்னா அப்போ எத்தனை இன்ச்சு குறைக்கணும்? 2 இன்ச்சு குறைக்கணும். சரியா? நம்மளுக்கு 1 இன்ச்சு தான் நீங்கள் இது பண்ணி போட்டுக்கிறீங்க. அப்படிங்கும்போது அந்த 1 இன்ச்சை மட்டும் கம்மி பண்ணி இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரெக்டாக நம்ம இந்த கோடு வச்சுருக்க இடத்துல நம்ம பின்கழுத்து பகுதியை பின் பார்ட் பகுதியை கரெக்டாக வச்சுட்டு இந்த ஆம் எப்பவும் வரைகிற மாதிரி இந்த ஆம்ஹோல் சைடை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. சரியா? முன்கழுத்துக்கு இந்த பார்ட்ஸில் கரெக்டாக நம்மளுக்கு 5 இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த இதை அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இதில் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த வளைவு கொடுத்து தான் வெட்டியிருப்பீங்க. அப்படிங்கும்போது இந்த 5 இன்ச்சுக்கு நம்மளுக்கு முன்கழுத்து நீளம் கிடச்சிரும். ஓகே? எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா பீஸை தூக்கி போகணுன்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அதில் நம்ம எப்படியாவது சரி பண்ண முடியுமான்னு பார்த்துக்கணும். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் முன் பக்கத்துக்குள்ள பாகங்களை வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.